மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2026 ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாள்ல நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ரீடென்ஷன் அப்டேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில CSK ஒரு சுவாரஸ்யமான ட்ரேட் ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளா நியூஸஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த தீக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இது வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, தமிழ் சமயம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இது வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல ஒரு பயங்கரமான நியூஸா மாறி. எஸ், என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார்ல, அவர் வந்து சிஎஸ்கேக்கு வர போறாரு. சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு ட்ரேட வந்து குஜராத் டைட்டன்ஸோட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ். என்னப்பா இது உண்மையுமே வாஷிங்டன் சுந்தர் வருவாரா, அப்படி வந்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து இப்போ ரீசெண்டா இந்தியாவோட கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லயுமே விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். T20 சைடு மட்டும் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் வரல பெருசா. சோ அதனால கண்டிப்பா வந்துருவாரு. பட் ODI அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து டெஸ்ட் சைடுல அவர் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்காரு. ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அவர் தான் பாக்குறாங்க. சேம் சிஎஸ்கேவும் அதுதான் பாக்குறாங்களாமா. சிஎஸ்கே ரவிச்சந்திரன் அஸ்வினை எடுத்து வச்சிருந்தாங்க. பட் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனதுனால இதுக்கப்புறம் வந்து அவரை கன்டினியூ பண்ண முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க, ஓகேப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லனா என்ன, அப்படியே அவரை மாதிரியே பவுலிங் பண்ணக்கூடிய நம்ம வாஷிங்டன் சுந்தர், நம்ம பையன், நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை பையன், அவனை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ்ல தான் ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட ஒரு ட்ரேடுக்கு வந்து பேசியிருக்காங்க. பொதுவா ட்ரேட் வந்து 2 விதத்துல நடைபெறும். ஒன்னு வந்து இப்போ வந்து ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னா அந்த பிளேயர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இருக்காரோ அதே அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளேயரை கொடுத்துட்டு நாங்க இந்த பிளேயரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு. பொதுவாகவே வந்து அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பெருசா நடக்காது. இந்த காசு கொடுத்து எடுக்கிற ட்ரேடு தான் பெருசா நடக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. லைக் ஒரு ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா GT கிட்ட இருந்து MI ட்ரேட் பண்ணாங்க. ஈவன் சிஎஸ்கேவே ராபின் உத்தப்பாவை ட்ரேட் பண்ணாங்க ராஜஸ்தான்ல இருந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நிறைய அப்பப்ப நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வாஷிங்டன் சுந்தரையும் வந்து சிஎஸ்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. 3.2 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா GT வச்சிருக்காங்க. இப்போ அந்த காசு கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஆக்சுவலி சிஎஸ்கே கிட்ட அந்த விதமான அமௌண்ட் இருக்கு. இந்த வாட்டி நிறைய ரிலீசஸ், அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் வேற ரிலீஸ் பண்ணி ஆல்ரெடி ரிட்டையர் ஆனதுனால ரிலீஸ் ஆயிட்டாரு. ஸோ அந்த அமௌண்ட்லாம் இருக்கு, வாங்கிக்கலாம். பட் ஆனா இது GT எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. GT பொதுவாகவே வந்து சின்ன பசங்க மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. கில்லில் ஆரம்பிச்சு சாய் சுதர்சனா இருக்கட்டும், நம்ம வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், இல்ல சாய் கிஷோரா இருக்கட்டும், ராகுல் திவாத்தியா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட்டி டீம், குட்டி பசங்க கொண்ட ஒரு டீம். அந்த டீமை வச்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணாரு. பெருசா அவரால் பிளேயிங் லெவல்ல இடங்களை பிடிக்க முடியல. அங்கங்க இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. ஒரு 6 மேட்ச் விளையாண்டாரு, 2 விக்கெட் தான் எடுத்தாரு. மொத்தமாவே ஒரு 8 to 9 ஓவர் இல்ல 10 ஓவருக்குள்ள தான் போட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 130 ரன் வந்து அடிச்சாரு. பட் பேட்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அண்ட் இந்தியாவுக்காக ரொம்ப நல்லா பேட்டிங்லாம் ரீசென்ட் டைம்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டராகவும் அவர் இருக்காரு. ஸோ சிஎஸ்கே சைடு வந்தா உண்மையிலுமே வாஷி வந்து உண்மையிலுமே சூப்பரா ஜொலிப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோ வந்துட்டியா, வருஷம் வருவேன், இவங்க சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கும்லாம் சொல்லுவியே, ஆனா அவங்க வர்ற ஒருத்தங்களும் நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம், விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, ஆயுஷ் மத்ரே, இந்த பேர்லாம் கூட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நம்ம கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்கலாம் சொன்ன பேர் தான். அது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% நம்ம ப்ரிடிக்ட் பண்ண பிளேயர்ஸை எடுத்தாங்க. அதுல அதே மாதிரி 10% தான் அவங்க எல்லாரும் பெர்ஃபார்முக்கு பண்ணாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா பெருசா போன வருஷம் பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் எங்கேயுமே இல்லை. பட் இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல சின்ன பசங்க கொண்ட ஒரு டீமை உருவாக்கணும், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடித்தளத்தை போடணும் அப்படின்னு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சின்ன பசங்க நிறைய பேர் இப்போ வந்து பேக் பண்றாங்க சிஎஸ்கே. ஸோ இப்போ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆளையும் தூக்கி உள்ள போட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா சென்னை பிச்சுக்கு அவர் ரொம்ப நல்லா எடுபடுவாரு. பட் இப்போ ரீசெண்டா சேப்பாக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்கிற நியூஸ் வந்துச்சு, வீடியோஸ்லாம் கூட வந்துச்சு. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாஷி 3.2 crores ஒரு சமையான ஸ்டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். அனிதன் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.